அன்பார்ந்த சந்தாமரை நியூஸ் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முடக்குகளை நீக்கக்கூடிய இந்த முடக்கருத்தான் கீரையை பற்றி அதனுடைய பெருமைகளை நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பொதுவாக இந்த முடக்கருத்தான் கீரை ரத்தத்தில் வரக்கூடிய அந்த முடக்கு நோய் என்று சொல்வார்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா நேரடியாக உடம்புக்கு வராது. உடம்பு உள்ளவே இருக்கக்கூடிய ரத்தத்தில் பார்த்தீங்கன்னா வாதம் கலந்து அங்கே இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு அது பரவி உடம்புகளை முடக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இது போல சக்திகளை உடம்புலேருந்து அகல செய்வதற்கு எல்லாமல்ல இறைவன் இந்த முடக்கருத்தான் கீரையை படைச்சிருக்காங்க. இதை நம்ம எப்படி சாப்பிடலான்னு பார்த்தீங்கன்னா, காலை மாலை 2 வேளை ஒரு கைப்பிடி அளவு முடக்கருத்தான் கீரை, அதனோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 5 மிளகு, இந்த 3 பொருளையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வைத்து அதை பாதியாக சுருக்கிட்டு காலை மாலை 2 வேளை உணவுக்கு பின் 1 மணி நேரம் கழித்து சாப்பிடும் பொழுது இந்த முடக்கு ஏற்பட்ட பாதிப்பு எல்லாமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த முடக்கருத்தான் கீரையை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உடம்புல வரக்கூடிய கரப்பான் நோய், அதே போல் சொறி சிரங்குகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் பாதிப்பு உள்ளவர்களுக்கும் இந்த முடக்கருத்தான் கீரை பார்த்தீங்கன்னா ஒரு அருமருந்தான ஒரு கஷாயமாகும். அதே போல் இதை கீரையாகவும் அடையாகவும் செய்து சாப்பிட்றதால உடம்பு ரத்தத்தில் வரக்கூடிய அந்த காட்டு சக்தியை நீக்கிட்டு உடம்பு பலமாகும். நன்றி, வணக்கம்.